வெல்கம் டு கண்ணாடி பாட் பை அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. கடந்த வாரம் நெல்லை பகுதியில் நடந்த ஒரு கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிரேன் ஆபரேட்டர் மாசானமூர்த்தியை காணோன்னு உறவினர்கள் பொதுமக்கள் எல்லாம் தேடி வந்த போது அவர் கொன்னு புதைக்கப்பட்டிருந்தாரு. எதுக்கு நடந்தது இந்த கொலை? காவல்துறை அலட்சியம், காவல்துறை தூங்குகிறதே, காவல்துறை எந்த முடிவுமே எடுக்கல. கொண்டு வா என் குழந்தைக்கு அப்பாவை கொண்டு வா, இல்லன்னா நானே என் பிள்ளையை செத்துருவோம், தீ குளிச்சு செத்துருவோம். காவல்துறையை நோக்கி ஆக்ரோஷத்தோடு கோஷமிட்டுக் கொண்டிருந்தார் கிருஷ்ணவேணி. கொண்டு வா, கொண்டு வா, என் குழந்தைக்கு அப்பாவை கொண்டு வா என அவரது கதறல் கல் மனதையும் கரைய வைத்து விடுவது போல இருந்தது. பச்சை குழந்தை கேக்குது அப்பாவை எங்க, அப்பாவை எங்கன்னு. காக்கா குருவியை கண்டுபிடிக்கிற இந்த உலகத்துல ஆறடி மனுஷனை கண்டுபிடிக்க முடியலையா? பல நாட்களுக்கு முன் காணாமல் போன கணவனுக்காக கொளுத்தும் வெயிலில் உருகும் தார்ச்சாலையில் தொண்டை தண்ணீர் வற்ற தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தார் கிருஷ்ணவேணி. அவருக்கு துணையாக உறவினர்களும் ஊர்க்காரர்களும் தங்கள் பிள்ளைகளுடன் சாலையில் இறங்கி போராடிக் கொண்டிருந்தார்கள். இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கிருஷ்ணவேணியையும் மற்றவர்களையும் சமாதானம் செய்ய முயற்சித்தனர். ஆனால் அவர்கள் அமைதியாகவில்லை. நெல்லையை அடுத்த சுந்தராபுரம் முதல் தெருவைச் சேர்ந்தவர் மாசானமூர்த்தி. இவரது மனைவி கிருஷ்ணவேணி. இவர்களுக்கு 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. பச்சை குழந்தை, அப்பா எங்கம்மா? அப்பா வேலைக்கு போயிருக்கு. நீ போய் சொல்லுது, அப்பா வேலைக்கு போகல, அப்பா பேங்க் வீட்டில் இருக்குது, அப்பா டிஃபன் பாக்ஸ் வீட்டில் இருக்குது, அப்பா வேலைக்கு போகல, அப்பா ஃபோனு உன் கையில் எப்படி வச்சிருக்கேன் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. அப்பா வந்துடும், காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பாட்ட ஃபோன் பேசணும், அப்பாவை பார்க்கணும். மாசானமூர்த்தி தூத்துக்குடியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் கிரேன் ஆபரேட்டராக வேலை செய்து வந்தார். 29 வயதேயான மாசானமூர்த்தி வீடு விட்டால் வேலை, வேலை விட்டால் வீடு என்றிருக்கும் பொறுப்பான கணவர்களில் ஒருவர். பிள்ளைகுட்டிகளோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர். இதனால் மாசானமூர்த்தி இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கும். ஒரு வனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். கடந்த 15ஆம் தேதி பொங்கல் தினத்தன்று வீட்டிலிருந்த மாசானமூர்த்தியை அவருடைய நண்பர் சங்கர் என்பவர் அழைக்க அவருடன் வெளியே சென்றிருக்கிறார். அடிக்கடி நண்பர்களுடன் வெளியே செல்வது வழக்கம் என்பதால் வீட்டிலிருந்த யாரும் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருப்பதை அவரும் சரி, அவரது உறவினர்களும் சரி அறிந்து கொள்ள முடியவில்லை. மதியம் 1 மணிக்கு வீட்டை விட்டு சென்ற மாசானமூர்த்தி இப்போ வந்து விடுவார், அப்போ வந்து விடுவார் என காத்திருந்தார்கள். ஆனால் இரவாகியும் அவர் வீட்டிற்கு வராததால் சற்றே பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நைட்டில் 8 மணி வரைக்கும் சுடுகாட்டில் படுத்து கிடந்தாங்க. உங்கள் பையன் மசங்க எடுத்து கிடந்தான், அதுக்கப்புறம் பையனை காணலைன்னாங்க. நான் இருந்தாலும் சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். பிறகு பல இடங்களில் நம்ம ஊருக்காரங்க பையங்க எல்லாரும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தேடணும், கிடைக்கல. மாசானமூர்த்தியின் மொபைலுக்கு தொடர்பு கொண்ட போது அவருடைய மொபைலை அவர் எடுக்கவில்லை. மாறாக வேறு ஒருவர் எடுக்க மாசானமூர்த்திக்கு ஏதோ ஆகியிருக்க வேண்டும் என கருதினார் மாசானமூர்த்தியின் தந்தை. நான் போய் அவன்கிட்ட போய் விசாரித்தேன். எனக்கு செல்லு ஒன்றா எப்படிப்பா வந்தது என்னன்னு கேட்கும்போது, உங்கள் பையன் தான் தந்தான், சார்ஜ் போட தந்தான்னா நான் நம்பலை. என் பையன் யார்ட்டையும் நான் செல்லை கொடுக்க மாட்டான். அப்போது இது இல்லை, நீ பையன்ட்டு இருந்தால் பிடிங்கிருக்கணும் என்னன்னு சொன்னதில்ல, உண்மை சொல்ல மாட்டேன்ட்டான். செல்லை வாங்கிட்டு அந்த விசாரித்தேன். சங்கருங்க பையன் கூட சேர்ந்து மது குடித்ததா கேள்விப்பட்டேன்.
இதனால் அவரை அழைத்துச் சென்ற நண்பர் ஷங்கரிடம் சென்று விசாரிக்க நினைத்தார். ஆனால் ஷங்கர் தலைமறைவான விஷயம் அவரை அதிர்ச்சியடையச் செய்தது. தூத்துக்குடி வரைக்கும் வேலைக்கு பத்திரமாகச் சென்று வந்தவர் வீட்டிலிருந்து சிறிது தூரம் வரை சென்ற பின்னர் வீடு திரும்பவில்லையே என பரிதவித்துப் போனார் கிருஷ்ணவேணி. பிஞ்சு குழந்தையுடன் தனிமரமாய் நின்ற கிருஷ்ணவேணியின் நிலைமையைக் கண்டு கலங்கிய மாசானமூர்த்தியின் அப்பா மகனை காணவில்லை என காவல்துறையிடம் புகார் அளித்திருக்கிறார். 16ஆம் தேதி நைட்டில் போய் பெட்ஷன் கொடுத்தேன். அவங்களும் பல இடங்களில் தேடி பார்த்துட்டு எந்த தகவலும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் நானும் தேடி பார்த்தேன். பல கிணத்துலாம் போய் தேடி பார்க்கும்போது ஒரு கிணத்துல ஆயில் மிதந்தது. அதை வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். சார், ஒரு கிணத்துல ஆயில் மிதக்கு சார், எனக்கு சந்தேகமாக இருக்குது, பையனை ஏதோ கொண்டு தாத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணால் அவங்க வந்து பார்க்கும்போது தேடி பார்த்தா அதில் கிடைக்கல. உள்ளே எதுவும் இல்லை என போலீசார் கூறியதும் சோர்ந்து போனார் மாசானமூர்த்தியின் அப்பா. ஆனால் பொறிதட்டி விட்டது போலீசாருக்கு. கிணற்றுக்குள் மிதந்த எண்ணெய் மற்றும் கிணற்றுக்கு அருகில் புதிதாக தோண்டப்பட்டு பின் மூடப்பட்டிருந்த குழியை கண்டுபிடித்தனர். ஆனால் மாசானமூர்த்தியின் குடும்பத்தினருக்கு அதனை தெரிவிக்க தாமதம் செய்தனர். ஒரு கிணத்துக்குள்ளே ஆயில் கிடக்கு. அந்த ஆயில் பார்த்தா கிணத்துக்குள்ள ஆயில் கிடக்கு. வண்டி இங்கே தான் கிடக்குன்னு முள்ளே போனால் எடுத்து பார்க்கவும் இல்லை. 2 போலீஸை கூப்பிட்டு போனோம். 2 போலீஸ் எங்களை அவங்களுக்கே தெரிஞ்சிட்டு, சரி இதான் இங்கே தான் நடந்திருக்குன்னு சொல்லி போலீஸுக்கே தெரிஞ்சிட்டு கண்டுபிடிச்சி அப்படியே சப்புன்னு வச்சுட்டாங்க. இந்த நிலையில் மறுநாள் பத்திரிகைகளில் வெளிவந்த ஒரு செய்தி மாசானமூர்த்தி குடும்பத்தை அதிர வைத்தது. பிள்ளையை காணாமல் தேடிக்கொண்டிருக்கும் போது நெல்லையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொலை செய்து புதைக்கப்பட்டுள்ளதாக செய்தி வந்தால் மாசானமூர்த்தியின் குடும்பம் கலங்கி போகாதா? செய்தியை படித்துவிட்டு காவல் நிலையம் நோக்கி அலறியடித்து கொண்டு ஓடினார் மாசானமூர்த்தியின் அப்பா. புதன்கிழமை அன்னைக்கு தான் பேப்பரில் வந்து நியூஸ் இந்த மாதிரி வாலிபர் கொண்டு புதைப்புன்னு சொல்லி வந்துச்சு. நான் நம்பாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கேட்டேன். அவங்க வந்து சந்தேகத்து பேர் தான் போட்டிருக்காங்க, இன்னும் சரியாக உறுதியாகலை, நாளைக்கு தோண்டி எடுப்போம், தோண்டி எடுத்தால் தான் தெரியும்னு சொன்னாங்க. சரி, அப்பவும் நான் நம்ம பையனாக இருக்கான்னு சொல்லி தான் நான் நம்பினேன். மாசானமூர்த்தி காணாமல் போனாரா அல்லது கொலை செய்து புதைக்கப்பட்டாரா என்று தெரியவில்லை. ஆனால் மொத்த குடும்பமும் அடிவயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டது போல் எந்நேரமும் பதற்றத்துடனே இருந்தது. ஆனால் சந்தேகம் இருப்பதாக சொல்லப்பட்ட குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார்க்காமல் காலம் கடத்தி வந்தது காவல்துறை. இதனால் ஆத்திரமடைந்த மாசானமூர்த்தியின் மனைவி கிருஷ்ணவேணி மற்றும் அவரது உறவினர்கள் சாலையை மறித்து போராட்டம் நடத்தினர். என்னுடைய கணவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீட்டுக்கு வருவாங்க. பொங்கல் திருநாளுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. காலையில பொங்கல் எல்லாம் விட்டு நல்லா இறக்கி வச்சு சந்தோஷமா சாமி கும்பிட்டுருக்கோம். சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே தான் இருக்கான், சங்கர். அவன் ஃபோன் பண்ணி வாடா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்டு உடனே இந்த அப்போ என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான். இது வரைக்கும் தகவல் இல்லை. ஃபோனு அந்த பையனோட வீட்டு பக்கத்தில் இருக்க கடையில் தான் கிடச்சிருக்கு. அந்த ஃபோனை வச்சு இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கல. காவல்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள். ஆனால் எந்த பலனும் இல்லை. இதனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது. உடல் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்துக்கு உயர் அதிகாரிகள் வந்து பார்வையிட்டனர். அடுத்து என்ன என்ற பரபரப்பு கூடிக்கொண்டே போனது. சிறிது நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார்க்க முடிவானது. அந்த கருவேலங்காட்டுக்குள் பந்தல் போடப்பட்டிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஒருவிதமான குழப்பமான மனநிலையுடன் சம்பவ இடத்துக்கு வந்தனர். மாசானமூர்த்தி அங்கு புதைக்கப்பட்டிருக்க கூடாது என மொத்த கூட்டமும் நெஞ்சில் அடித்து கொண்டது. காவல்துறை அதிகாரிகள், தாசில்தார், வருவாய்த்துறை அதிகாரிகள் என அந்த இடமே மிகுந்த பரபரப்போடு இருந்தது. ஒருவேளை அது மாசானமூர்த்தியாக இருந்தால் அவர் ஏன் கொலை செய்யப்பட வேண்டும்? அவரை கொலை செய்யும் அளவுக்கு அவருக்கு எதிரிகளும் இல்லை. நிலத்தின் மேல் போட்டிருந்த முட்களை அகற்றி பின் நிலத்தை தோண்டத் தொடங்கினார்கள். ஊர் மக்கள் யாரையும் அருகில் அனுமதிக்காமல் தூண்டும் பணி தீவிரமாக நடைபெற்றது. பள்ளம் தோண்ட தோண்ட அனைவரது இதய துடிப்பும் அதிகரித்து கொண்டே இருந்தது.
மாசானமூர்த்தியின் மனைவி கிருஷ்ணவேணியோ வித்து பிடித்தது போல் அமர்ந்திருந்தார். குழி தோண்டி முடித்ததும் காவல்துறை சந்தேகப்பட்டது போல் உள்ளே அழுகிய நிலையில் ஓர் உடல் இருந்தது. அந்த அழுகிய உடல் யாருடையது? மாசானமூர்த்தி கடைசியாக அணிந்திருந்த ஆடை அது மாசானமூர்த்திதான் என்பதை உறுதிபடத் தெரிவித்தது. மாசானமூர்த்தியின் உறவினர்கள் கதறித் துடித்தனர். மாசானமூர்த்தியின் உடலை பார்த்ததும் கிருஷ்ணவேணி கதறிப்போய் துடிதுடித்த காட்சிகள் இருதயத்தை சுக்குநூறாக உடைத்தன. மாசானமூர்த்தியின் உடலை பார்த்த அவரது சகோதரி மயங்கி கீழே விழுந்தார். மாசானமூர்த்தியின் உடலில் நிறைய வெட்டுக்காயங்கள் இருந்தன. மாசானமூர்த்தியை யார் கொலை செய்தது? எதற்காக அவர் கொலை செய்யப்பட வேண்டும்? அவரது எதிரிகள் யார் என பெரும் குழப்பம் நிலவியது. மாசானமூர்த்தியின் கொலை காவல்துறைக்கு பெரும் சவாலாகவே இருந்தது. அவர் காணாமல் போன நாளில் இருந்து பிணமாக மீட்கப்படும் வரை எந்த துப்பும் கிடைக்கவில்லை. ஆனால் மாசானமூர்த்தியை உடனே கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதனால் காவல்துறை தீவிர விசாரணையில் இறங்கியது. அதன் பிறகுதான் மாசானமூர்த்தி சென்ற இருசக்கர வாகனத்தை கிணற்றில் இருந்து மீட்டனர். கடைசியில் அதே கிணத்துல தான் வண்டி கிடந்து எடுத்திருக்காங்க. அது பக்கத்தில் தான் கொண்டு புதைச்சிருக்காங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஆறுமுகம், விஜய், பேச்சிராஜா, நவநீத கிருஷ்ணன், மகேந்திரன், மாரியப்பன், வசந்தகுமார், தினேஷ், கார்த்தி ஆகிய 9 பேரை கைது செய்தது காவல்துறை. கைது செய்யப்பட்ட அனைவரும் சுமார் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் என விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பொங்கல் விடுமுறைக்காக ஊருக்கு வந்த மாசானமூர்த்தி தன்னுடைய நண்பர்களுக்கு பனக்கிழங்கு எடுத்துட்டு போயிருக்காரு. இதன் பிறகு அவரை பத்தி எந்த துப்பும் கிடைக்கல. இந்த நிலையில தான் அவர் ஓட்டிட்டு வந்த மோட்டார் சைக்கிளை ஒரு கிணத்துலேருந்து மீட்டு எடுத்தாங்க. இதுக்கப்புறம் நடந்த படிப்படியான விசாரணையில போலீசார் ஒரு கும்பலை கைது செஞ்சாங்க. மாசானமூர்த்தியோட மனைவி கிருஷ்ணவேணியை போய் சந்திச்சப்போ நமக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு, 2 வயசுல ஒரு குழந்தை கூட இருக்கு. கொலை செஞ்சவங்க மாசானமூர்த்தியோட நண்பர்கள்னு சொல்றாங்க. நண்பர்களா இருக்கிறவங்க மாசானமூர்த்தியோட குழந்தைய நினைச்சாவது அவரை விட்டுருக்கலாம். ஆனா அவங்க கொஞ்சம் கூட இரக்கம் காட்டல. சம்பவம் நடந்த அன்று மாசானமூர்த்தி, அவரது நண்பர் சங்கர் மற்றும் சிலர் மது அருந்தி இருக்கிறார்கள். மாசானமூர்த்தி அதிக அளவு மது அருந்தியதால் சுயநினைவு இல்லாமல் அங்கேயே படுத்து கொண்டாராம். இதனால் அவருடன் வந்த மற்றவர்கள் அவரை அப்படியே விட்டு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சரக்கு அடிக்குமாப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சரக்கு அடிக்க அங்கே போயிருக்காங்க ஒயின் ஷாப்புக்கு. ஒயின் ஷாப் போய் சரக்குலாம் வாங்கி கொண்டு அடிச்சுட்டு 2 பேருமே பிளாட்டு, அந்த ஒரு சுடுகாடு இருக்குது அதில் பக்கத்தில் ஒரு பிளாட்டு. அவனை ஒன்று இவன் இந்த பையன் நினைஞ்சிருக்கான் பார்த்துட்டு 2 பேருமே அங்கே பிளாட்டு. அவங்க அம்மா போய் அந்த பையனை கூப்பிட்டு வந்து அந்த செல்லையும் கொண்டு ஒரு கடையில் கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. செல்லை வந்து அந்த கடையில் ஒப்படைச்சி இப்படி மாசான செல்லு அப்படின்னு சொல்லி செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டாங்க. இந்த பையனை மட்டும் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பையன் அங்கே இப்போ பிளாட்டில் படுத்துட்டாங்க. நாங்களும் இங்கே வந்து யாருக்கும் எங்களுக்கு தெரியல, சரி வெளியே போயிருக்கோம் வந்துடுவான்னு சொல்லி இருந்தோம். மாசானமூர்த்தி மது அருந்திய அதே இடத்திற்கு குற்றவாளிகளும் மது அருந்தச் சென்றிருக்கிறார்கள். போதையில் இருந்த அவர்கள் மாசானமூர்த்தியை எழுப்பி உள்ளனர். இதனால் மாசானமூர்த்திக்கும் அவர்களுக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டதாம். இதனால் ஆத்திரமடைந்த குற்றவாளிகள் மாசானமூர்த்தியை அரிவாளால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். அதன் பிறகு மாசானமூர்த்தியின் உடலை குழி தோண்டி புதைத்துவிட்டு அவர் கொண்டு வந்த இருசக்கர வாகனத்தை கிணற்றில் வீசிவிட்டு யாருக்கும் தெரியாமல் சென்றிருக்கிறார்கள். குடிபோதையில் கிடந்தான், நல்லா மசங்கி கிடந்தான். செவட்டில் அடித்து எழுப்பணும், எந்திக்கலை. அதனால் வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு போய் ஒரு கிணத்து பக்கத்தில் வச்சு பின்னால் கூடி வெட்டினோம். 2 வெட்டு வெட்டினேன். பிறகு 3வது கழுத்தை அறுத்து பண்ணி ஃபோன் பண்ணி 10 பேரை வர சொல்லி
சட்டியும் மம்முட்டியும் எடுத்துகிட்டு வர சொன்னேன். சட்டியும் மம்முட்டியும் எடுத்துகிட்டு வந்தாங்க. குழி தோண்டி புதைச்சோம்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கோம். மாசானமூர்த்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான குற்றவாளிகளை சம்பவ இடத்துக்கு அழைத்துச் சென்ற காவல்துறை கொலை எப்படி நடந்தது என செய்து காட்டச் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் கொலை எப்படியெல்லாம் நடந்தது என செய்து காட்டியுள்ளனர். அவர்கள் செய்வது அனைத்தையும் படம் பிடித்த காவல்துறை பின்னர் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறது. மறுநாள் அக்கிசை பூரா கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்துட்டு அக்கிசை பூரா கூட்டு வந்து பார்த்தாங்க. என்ன எங்கே வச்சு என்ன செஞ்சு உட்கார வச்சு அவங்களாம் ஒரு படம் நாடகம் நடந்த மாதிரி உட்கார வச்சு அந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு அவங்களும் சின்ன அவனுக்கு ஐயோ கொஞ்சம் செத்தப்பம் அடிக்க போயெல்லாம் கெட்டிக்காதனமா. டிக்டாக்கில் மட்டுமல்ல, நேரிலும் சிரித்த முகத்தோடு இருப்பார் என அவரை நினைத்து நினைத்து அழுகிறார் கிருஷ்ணவேணி. 3 வயது குழந்தையுடன் தனிமையில் வாடும் அவர் இனி தன் கணவன் வரமாட்டார் என்று தெரிந்தும் வாசலை பார்த்தபடியே அவரை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை கொடுமையானது. அழகான வாழ்க்கையை வாழ விடாமல் தன் கணவனை கொன்ற குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும், இல்லையெனில் தன் குழந்தையோடு மீண்டும் போராடுவேன் என குமுறுகிறார் கிருஷ்ணவேணி. இதுவரைக்கும் வரல, தூக்கி கொண்டு வந்து தந்துட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. எந்த குழந்தையும் அனாதையா நிற்கக்கூடாதுன்னா அப்படி பண்றவங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நானும் என் பையனும் போராடுவோம். அப்பா எங்க போயிருக்காரு, அப்பா எப்போ வருவாருன்னு எப்போதும் அப்பாவை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த 3 வயது குழந்தை. அப்பாவுக்கு நடந்த கொடூரத்தை எப்படி சொல்லுவேன் என ஒவ்வொரு முறையும் கதறி துடிக்கிறார் கிருஷ்ணவேணி. பச்சை குழந்தை, அப்பா எங்கம்மா, அப்பா வேலைக்கு போயிருக்கு, நீ போய் சொல்லுது. அப்பா வேலைக்கு போகல, அப்பா பேங்க் வீட்டில் இருக்குது, அப்பா டிஃபன் பாக்ஸ் வீட்டில் இருக்குது, அப்பா வேலைக்கு போகல, அப்பா ஃபோனு கையில் எப்படி வச்சிருக்கேன் கேள்வி கேட்டுட்டே இருக்கு. அப்பா வந்துடும், காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பாட்ட ஃபோன் பேசணும், அப்பாவை பார்க்கணும். திருமணமாகி 4 வருடத்தில் சண்டையின்றி பிரிவின்றி வாழ்ந்த வாழ்க்கை காற்றில் பறந்த பலூனாக மாயமாகிவிட்டது. ஈவி இறக்கமே இல்லையா? எப்படியெல்லாம் கதறி இருப்பாரு அவரு, என்னெல்லாம் சொல்லி இருந்திருப்பாரு. நாங்களாம் ஒரு நாள் சண்டை போட்ட நாள் கிடையாது. சண்டையே போட மாட்டோம். தூத்துக்குடியில் வேலை பார்த்து 2 நாளைக்கு வந்துடும், 3 நாளைக்கு வந்துடும், அந்த மாதிரி தான் வருவாங்க. 4 வருஷம் தான் வந்து கல்யாணம், சின்ன பையன். எப்படி நான் அவனை வச்சுட்டு பார்த்துக்கிட போறேன். இந்த சம்பவத்தில் மாசானமூர்த்தியின் நண்பர் சங்கர் ஏன் தலைமறைவானார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதேபோல் குடிபோதையில் பேசினார் என்பதற்காக தலையை துண்டித்து வெறியாட்டமாடியிருக்க வேண்டுமா என்ற கேள்வியும் எழுகிறது. இது வாய்த்தகராறில் நடந்த கொலையா அல்லது பல நாள் வன்மத்தால் திட்டமிட்டு செய்த கொலையா என சந்தேகங்கள் எழுகின்றன. பாதிக்கப்பட்ட கிருஷ்ணவேணியின் கண்ணீருக்கும் வேதனைக்கும் சட்டம் சொல்லப்போகும் பதில் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளில் யாரோட கேங் பெருசுங்கிறது நிரூபிக்கிறதுக்காக கொலைகள் நடக்குது. ஆனால் தென் மாவட்டங்களில் இதுக்கு நேர் எதிரான முறைகளில் கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு. அப்போதான் கிருஷ்ணவேணி போன்ற பெண்கள் அமைதியாக வாழ முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.